Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா இன்கம் டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இந்த இன்கம் டாக்ஸ் இப்போ நீங்கள் சரியான நேரத்தில் பண்ணிடுங்க, தவறாக பண்ணக்கூடாது. தப்பாக பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு பிரச்சனை வரும். ப்ளஸ் இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ டெக்னாலஜி மூலமாக உங்களோட மொத்த டிரான்சாக்ஷனையும் அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே தவறு பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதனால் தப்பான ஒரு கிளைமோ தப்பான ஒரு ரீஃபண்டோ நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிற வீடியோ கிட்டத்தட்ட நம்மளே ஒரு 50 வீடியோஸ் போட்டாச்சு. இருந்தாலும் நிறைய பேர் முன்னாடி செஞ்ச தப்புனால அதோட பலனை இப்போ அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேக்ஸிமம் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்மக்கிட்டே ஒரு 7-8 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களோட நோட்டீஸ் வந்து 2021-22 ஃபைனான்ஷியல் இயருக்கு பண்ணதுக்கு நோட்டீஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம உள்ளே போய் ஆராய்ஞ்சதில் நிறைய தவறுகள் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்த் இந்தியாவில் ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ரைடு போகும்போது அவங்களுக்கு ஒரு லேப்டாப் கிடச்சிருக்கு. அந்த லேப்டாப்பில் வந்து செக் பண்ண போகும்போது அவர் வந்து ஆடிட்டர் கம்பெனிஸ்க்கு எல்லாமே அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுக்குற அந்த ஒரு வேலை பண்ணியிருக்காங்க ஃபிரோஸ்பூரில். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவரோட அந்த லேப்டாப் அனலைஸ் பண்ணும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேலே ஐடிஆர் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்காரு 2021-22. மேக்ஸிமம் அதில் வந்து ஆர்மி பர்சன் ப்ளஸ் சிவில் ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ரீஃபண்ட் எல்லாமே எப்படி பண்ணி கொடுக்குற என்ன அதை அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே ஃபேக் டிடக்ஷன் அவர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி யார் யாருக்கெல்லாம் அவங்க ஐடிஆர் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களோட டேட்டா பேஸ்க்கு அவங்க இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இவர் மூலமாக நீங்கள் ஐடிஆர் பண்ணியிருக்கீங்க, அவர் வந்து தப்பான ஐடிஆர் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு, உங்களோட ஐடிஆரும் அவங்கள்ட்ட பண்ணியிருக்கீங்க, அதோட டேட்டாவை எங்களுக்கு அனுப்புங்க. அதாவது நீங்கள் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கீங்க, எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கான ப்ரூஃப் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேருக்கு நோட்டீஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த நோட்டீஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், நோட்டீஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. வருஷம் பார்த்துக்கோங்க, எந்த வருஷத்துக்கான 2021-22 அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அந்த இன்கம் டேக்ஸ் பண்ணி கொடுத்தவங்க இந்த அனெக்ஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அவங்க கண்டுபிடிச்சாங்க, என்ன போட்டிருக்காங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஃபைனான்ஷியல் இயர் 21-22க்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அசஸ்மெண்ட் இயர் 22-23க்கு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து கௌரவ் பன்சல் அப்படின்னு சொல்லி அந்த டேட் போட்டு இவர் வந்து இந்த ஐடிஆர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லேப்டாப் மூலமாக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு யாருக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாரோ, இப்போ கன்சர்ன் பர்சனோட யாருக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த மென்ஷன் பண்ணி அவங்களோட பேன் நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் இவர்கிட்ட பண்ணியிருக்கீங்க, இவர் வந்து தப்பான ஐடிஆர் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த செக்ஷன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து செக்ஷன் 1014 வந்து கிளைம் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபாய். அதுக்கடுத்து 80C வந்து 1.5 லட்ச ரூபாய் கிளைம் பண்ணியிருக்காரு. இதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃபை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் வந்து இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க கன்சர்ன் பர்சனுக்கு. இப்போ இவர் வந்து ஆர்மி பர்சன், இவருக்கு இது என்னன்னே தெரியாது. இப்போ இவர் இதுக்கு வந்து நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணி, சார் இது மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கு, அவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்ன சார் அனுப்ப முடியும், இப்படி அவர் கிளைம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றாங்க. இப்போ கன்சர்ன் பர்சனாக அவரால் தொடர்பு கொள்ளவே முடியல. இப்போ நம்ம அவரை வாங்கி பார்க்கும்போது அவருக்கு வந்து இவ்வளோ எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது. அவர் எல்லாத்தையும் போட்டு கிளைம் பண்ணி ஃபுல் ரீஃபண்ட் வாங்கி கொடுத்து அதுக்கான கமிஷன் தொகை அவர் அங்கேருந்து வாங்கிட்டார். இப்போ நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் இவர் அதுக்கான மொத்த பெனால்ட்டி அமௌண்ட் மொத்தமும் அவர் வந்து இப்போ கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் வந்து 10,47,000 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதான் ஒரு டோட்டல் ஆண்டு வருமானம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவர் 3 லட்ச ரூபா டிடக்ஷன் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்டிஏ கிளைம் பண்ணியிருக்காரு, செக்ஷன் 1014 கிளைம் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வீடியோ போட்டு கிளியராக பண்ணி கொடுக்குறோம். நம்மக்கிட்ட யாராவது தப்பான முறையில் கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யாருமே நம்மளை கான்டாக்ட் பண்ணாதீங்க. சரியான முறையில் பண்ணித்தரணும், எனக்கு கிடைச்ச ரீஃபண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆடிட்டர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, தப்புக்கு நம்ம வந்து உடனே ஆக மாட்டோம். அவங்களுக்கு உண்மையிலேயே எக்ஸம்ஷன்ஸ் இருந்துச்சு, உண்மையிலேயே டிடக்ஷன்ஸ் இருந்துச்சு, டாக்குமெண்ட் ப்ரூஃப் நம்மளுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா நம்ம கிளைம் பண்ணி கொடுப்போம், இல்லாட்டினா கிடையாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சிட்ருக்கோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். முன்னாள் படை வீரர்களுக்கு தங்களது பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் வீடியோக்களாக பதிவு செய்து நம்முடைய ESM தம்பிஸ் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து வைத்துள்ளோம். அதற்கேற்ற பிளேலிஸ்ட் வடிவமைத்துள்ளோம். தங்களது KSB, ECHS, CSD, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், PCDCA, ஸ்பர்ஸ் இவ்வாறு தனித்தனியாக அனைத்து வீடியோக்களையும் பிளேலிஸ்டாக பதிவு செய்துள்ளோம். தங்களுக்கு ஏற்றாற்போல் பார்த்து கொள்ளவும்.